வணக்கம். ஒரு பிரெஞ்சுக்காரர் தன்னுடைய சுயசரிதையை தன் தாய்மொழியில் எழுதிய புத்தகம்தான் பாப்பிலான். இந்த பாப்பிலானை தமிழில் ராக்கி ரங்கராஜன் அவர்கள் மொழிபெயர்த்தார். அதனுடைய தலைப்பு பட்டாம்பூச்சி. ஏனென்றால் பாப்பிலான் என்றால் தமிழில் பட்டாம்பூச்சி என்று அர்த்தம். ஏன் இந்த பட்டாம்பூச்சி என்று பெயர் என்றால், இதனுடைய கதாநாயகன் ஹென்றி ஷாரியர் அவர்கள் அவருடைய கழுத்திற்கு கீழே இந்த இடத்தில் மார்பில் பட்டாம்பூச்சி படத்தை பச்சை குத்தியிருப்பார். அதனால் அவருக்கு செல்லமாக அனைவரும் பட்டாம்பூச்சி என்று அழைக்கப்பட்ட பெயர் நிரந்தரமாகிறது. அந்த பெயரே இந்த நாவலின் தலைப்பாக பாப்பிலான் என்று அவர் வைத்திருந்தார். அதனாலே தமிழிலும் இது பட்டாம்பூச்சி என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தது. 1931 தான் செய்யாத ஒரு கொலை குற்றத்திற்காக ஆயுள் தண்டனை பெற்று சிறைக்கு செல்கிறார் ஹென்றி ஷாரியர். 13 ஆண்டு கால சிறைவாசத்திற்கு பின் சுதந்திர மனிதனாக வெளியே வருகிறார். பிறகு தன்னுடைய 66வது வயதில் தன் சிறை அனுபவங்களை பற்றி அவர் எழுதிய சுயசரிதைதான் இந்த புத்தகம். நாம் இதுவரை படித்த பார்த்த நாவல்களை விடவும் திரைப்படங்களை விடவும் மிகவும் பிரமிப்பூட்டும் சாகசங்கள் நிறைந்த மயிர்கூச்செறியும் சம்பவங்களுடைய வாழ்க்கை தான் நம் பாப்பிலானுடைய வாழ்க்கை. இந்த நாவல் முழுக்க நாம் கேள்விப்படாத, கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத பல சம்பவங்களும் தகவல்களும் இந்த நாவலில் நிறைய இருக்கின்றது. அதனால் இந்த நாவலை படித்தால் நமக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்கும். இந்த பாப்பிலான் என்கின்ற பாப்பி அளவிற்கு தைரியமான, துணிச்சலான, விடாமுயற்சியுடைய, தன்னம்பிக்கையான ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருப்பானா என்பது சந்தேகமே. ஒவ்வொரு தடவையும் அவர் சிறையில் இருந்து தப்பிப்பது யமனுடைய எரும மாட்டுக்கு மேலேயே, யமனுக்கு பின்னாடியே ஏறி உட்கார்ந்து செல்வதற்கு நிகரானது. அவ்வளவு அதில் ஆபத்து இருக்கிறது. அபாயகரமான ஒரு செயல். அவரை பிரான்சில் இருந்து சவுத் அமெரிக்காவின் ஒரு பகுதியான பிரெஞ்சு கயானாவிற்கு அனுப்புகிறார்கள். அங்கு உள்ள ஒரு தீவாந்திர சிறையில் அவர் அடைக்கப்படுகிறார். அங்கிருந்து தப்பித்து வெளியேறுகிறார். ஒரு சிறிய படகில் பல மைல்கள் தூரம் கடந்தால்தான் ஏதாவது ஒரு மற்ற நாட்டிற்கு செல்ல முடியும். அது எல்லாமே முக்கால்வாசி அது தீவுகள் தான். போகும்போது பல இன்னல்களை அவர் சந்திக்கிறார். போதுமான அளவு தண்ணீர் இல்லை, உணவு இல்லை, மழை, கடுமையான வெயில், புயல் என்று பல அவதிகள். அதுவும் அவர் போகும் படகெல்லாம் மிகச்சிறிய, மிகவும் பலவீனமான படகுகள். அதனால் அவருக்கு பெரிய துயரங்கள் எல்லாம் நிகழ்கின்றது வழியில். ஆனால் அதையெல்லாம் கடந்து மீண்டு மன உறுதியுடன் தப்பிக்கிறார். ஆனால் மிகவும் குறுகிய காலகட்டத்திலேயே மீண்டும் சிறைப்படுத்தப்படுகிறார். இப்படி பல முயற்சிகள். மாட்டிக்கொண்டால் அடி, உதை, சித்திரவதை, தனிமை சிறை, இருட்டு சிறை என்று பல துயரங்கள். ஆனால் அவர் அதிலெல்லாம் துவண்டு விடவில்லை. அவருடைய மனதையும் உடலையும் மிகச்சீராக ஆரோக்கியத்துடன் வைத்துக் கொண்டிருந்தார். அது மிக மிக கடினம். அந்த மாதிரி ஒரு தனிமை சிறையில், இருட்டு சிறையில் மாதக்கணக்கில் இருக்கும்போது மனப்பிறழ்வு நிச்சயம் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் அவருக்கு மிக குறைந்த உணவை வழங்கப்பட்டது. அதிலும் அவர் தன்னை ஓரளவுக்கு மிகவும் நோய்வாய்ப்படாமல் ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டார். அவர் நடைப்பயிற்சி செய்வார். உள்ளேயே 1 2 3 4 5 6 என்று ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலை கரெக்டான எண்ணிக்கையில் நடப்பார். அபவுட் 10 என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த முனையிலிருந்து இந்த முனை, இப்படி உள்ளேயே உடற்பயிற்சி, மன உறுதி என்று தன்னை காத்து கொண்டிருந்ததால் தான் அந்த நீண்ட சிறை வாசத்திற்கு பிறகு அவரால் உயிரோடு ஆரோக்கியமாக வெளியே வர முடிந்தது. இதில் ஆச்சரியமான, சுவாரஸ்யமான பல செய்திகள், சம்பவங்கள் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதில் சிலவற்றை நாம் இப்போ பார்க்கலாம். அதாவது கைதிகள் அவங்களுடைய பணத்தை ஒரு அலுமினிய குழாயில் வைத்து, அது ஒரு 3.5 அங்குலம் 3.5 இன்ச்சஸ் அப்ராக்சிமேட்டாக ஏறக்குறைய இருக்கும். அந்த அலுமினிய குழாய் 2ஆக பிரித்து அதில் அந்த ரூபாய் நோட்டுகளை சுருட்டி உள்ளே வைத்து திருப்பியும் அதை இணைத்து அவர்களுடைய மலவாய்க்குள் செலுத்திக் கொள்வார்கள். அதை நல்லா மூச்சை இழுத்து குடல் வரைக்கும் அனுப்பி வைத்து விடுவார்கள். இதுதான் அவங்களுடைய சேஃப்டி லாக்கர். ஏன்னா பணம் எல்லாம் கைதிகள் வச்சுக்க கூடாது. ஆனால் இவர்களுக்கு பணம் மிகவும் தேவை.
ஏன்னா தப்பிக்கிறதுக்கும் இவங்களுக்கு புகைப்பிடிப்பதற்கும் வேறு கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் சாப்பிடும் பொருள் மற்ற இவர்களுக்கு தேவையானவை எல்லாம் வெளியிலிருந்து வார்டன்கள் மூலம் இவர்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் இவர்கள் அவர்களுக்கு பணம் தர வேண்டும். அதனால் இவர்களுக்கு பணம் தேவை. அந்த பணத்தை இப்படி வைத்துக் கொள்வார்கள். இதில் என்ன ஆபத்துன்னா, சில நேரம் அந்த குழாய்கள் திறந்து கொள்ளும். அப்போ அது உள்ளே ரணத்தை ஏற்படுத்தும். அதை அவர்களால் வெளியவும் சொல்ல முடியாது. இது ஒன்று. இரண்டாவது, பணம் வைத்திருக்கும் கைதியை பணம் இல்லாத கைதி கொலை செய்யக்கூடிய ஆபத்தும் நிறைய உண்டு. அப்படியும் கொலைகள் நடக்கிறது சிறைகளில். கைதிகள் சிறையிலிருந்து மருத்துவமனை செல்வதற்காக சில யுக்திகளை கையாண்டு காய்ச்சலையும் ஆஸ்துமாவையும் வரவழைத்துக் கொள்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சில நேரம் கை காலை உடைத்து கொண்டும் வெட்டி கொண்டும் மருத்துவமனைக்கு போய் செல்கிறார்கள். ஏனென்றால் சிறையிலிருந்து தப்பிப்பதை விட மருத்துவமனையிலிருந்து தப்பிப்பது மிகவும் சுலபமானது. தப்பிக்கும் போது போதிய உணவு இல்லாத போது கஞ்சா இலைகளை மென்று விழுங்குகிறார்கள். அதனால் தூக்கமும் வராது, உற்சாகமாகவும் இருக்கலாம். இந்த காரணத்திற்காக இந்த முறையை பயன்படுத்துகிறார்கள். அந்த தீவாந்திர சிறைகளில் தூக்கு தண்டனை முறை கிடையாது. அதற்கு பதில் கிலட்டின் மூலமாக கொலை நடக்கிறது. அது கிலட்டின் என்பது என்னவென்றால், ஒரு மிகவும் ஷார்ப்பான ஒரு பிளேடு மேலே தொங்கிக் கொண்டிருக்கும். ஸோ தண்டிக்கப்பட்டவரை அதற்கு கீழே சரியாக அவர் கழுத்தில் வந்து அந்த பிளேடு விழும்படி அவரை படுக்க வைத்து விடுவார்கள். உத்தரவு வந்தவுடன் அந்த பிளேடு கட்டியிருக்கும் கயிறை அவிழ்த்து விட்டால் அது நேராக சென்று கைதியின் தலையை துண்டித்துவிடும். இதுவே இந்த கிலட்டின் முறை தண்டனை. இப்படி கொலை செய்யப்பட்ட அந்த மனிதனின் உடலை எடுத்து சென்று கடலில் வீசி எறிந்து விடுவார்கள். அங்கு அலைந்து கொண்டிருக்கும் சுறாக்களுக்கு அது உணவாகிவிடும். பாப்பி இருந்த ஒரு சிறைச்சாலையில் அவர் சொல்கிறார், 4 அங்குல நீளமுள்ள 1 அங்குல தடிமனான பெரிய பூரான்கள் அடிக்கடி மேலிருந்து விழும் என்கிறார். அது விழுந்து கடித்தால் அந்த இடமெல்லாம் மிகவும் எரிச்சலாகவும் சிவந்தும் தடிமனாகவும் ஆகிவிடும். அதனால் பல முறை நான் அந்த பூரான்களிடம் கடி வாங்கி அவதிப்பட்டிருக்கிறேன் என்கிறார். அது நாளடைவில் அவருக்கு பழக்கப்பட்டு அந்த பூரான்களை உடனே அடித்து கொள்ளாமல் இவர் பொழுது போகுவதற்காக அதை ஓடவிட்டு கொஞ்ச நேரம் அதன் கூட விளையாடுவது, அதாவது அது எங்கே செல்கிறது என்றெல்லாம் பார்த்து, இல்லை அதை தட்டிவிட்டு கீழே விழுந்தது மறுபடியும் எங்கே ஏறுகிறது என்று பார்ப்பது, அதைவிட இன்னும் மேலே சென்று இவர் சற்று நேரம் 10 நிமிடங்கள் கண்ணை மூடிக்கொள்வார். பிறகு அது எங்கு இருக்கிறது, எங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கண்டுபிடிப்பார். இப்படி அவர் நேரத்தை கழிப்பதற்காக இந்த மாதிரியெல்லாம் செய்திருக்கிறார். ஆனால் எவ்வளவு அருவருப்பான அந்த பூரான்களுடனே பழகி அதனுடைய வாழ்ந்திருக்கிறார் பாருங்கள். அது மட்டுமல்லாமல் இன்னொரு சிறைச்சாலையில் பெருசாலிகள் வெள்ளம் வந்தால், அதாவது கடல் சீற்றம் ஏற்பட்டால் கடல் தண்ணீர் உள்ளே வரும். அப்பொழுது அதனுடன் சேர்ந்து எலிகள் எல்லாம் உள்ளே வந்து விடுமோ. அதனால் அவையெல்லாம் போகும் வரை, அந்த தண்ணீர் மட்டம் இறங்கும் வரை, தண்ணீர் வெளியே போகும் வரை அவர் மேலேயே கம்பிகளை பிடித்து கொண்டோ அல்லது அவர் படுக்கும் அந்த சட்டத்தின் மேல் ஏறி நின்று கொண்டோ தான் இருக்க முடியும். பாப்பியும் அவருடைய சில நண்பர்களும் மற்ற சில கைதிகளும் சேர்ந்து ஒரு தடவை தப்பித்து செல்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் ஒரு தீவை அடைகிறார்கள். அந்த தீவில் இவர்களுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கவில்லை. இவர்கள் ஏற்கனவே அந்த படகில் நெடுந்தூரம் வந்ததால் மிகவும் களைப்பாக இருக்கிறார்கள், பசியாக இருக்கிறார்கள். இப்படி ஆளுக்கு ஒரு மூலையில் பிரிந்து அங்கு என்ன கிடைக்கிறது என்று தேடுகிறார்கள். இப்படி ஒரு 2 நபர்கள் மட்டும், அவர்கள் கொஞ்சம் நெருக்கமானவர்கள். அவர்கள் ஒருவன் மிகவும் பலசாலி, ஒருவன் சாதாரணமான ஒரு இளைஞர். இவங்க 2 பேரும் ஒரு பக்கமாக போகிறாங்க. திரும்பி வரும்போது அந்த மனிதன் மட்டும் வருகிறான். அந்த இளைஞன் காணவில்லை. அவன் எங்கே என்று இவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு அவன் இறந்து விட்டான் என்று சொல்கிறான் அந்த மனிதன். ஆனால் அதை இவர்கள் நம்பவில்லை. இவர்களுக்கு அவன் மேல் சந்தேகம். அந்த இளைஞனை என்ன செய்தாய் என்று அடித்து கேட்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய அந்த பையை திறந்து பார்த்தால் அந்த இளைஞனுடைய ஒரு உடல் பாகம் இருக்கிறது. அப்பொழுதுதான் இவங்களுக்கெல்லாம் புரிகிறது, அந்த இளைஞனை இவன் கொன்று
தின்று இருக்கிறான் என்று. இப்படியெல்லாம் மற்றவர்களை கொன்று தின்னும் அளவிற்கு அவர்களுடைய பசி அவர்களை வாட்டி இருக்கிறது. அதை செய்யும் அளவிற்கு கொடூரமான மனிதர்களை பாப்பி தன் வாழ்நாளில் சந்தித்திருக்கிறார். இன்னொரு முறை பாப்பியும் அவருடைய நண்பனும் தப்பித்து போகிறார்கள். அப்பொழுது கரையை அடையும் பொழுது அவசரப்பட்ட பாப்பியுடைய நண்பன் உடனே கீழே இறங்குகிறான். அங்கு ஒரு புதைக்குழி, அங்கே பெரிய புதைக்குழி இருக்கிறது. அந்த குழியில் அவன் இறங்கியதால் பாப்பியின் கண்முன்னே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கி இறக்கிறான். பாப்பி தப்பித்து செல்லும் தன் பயணத்தில் ஒரு தீவை அடைகிறார். அந்த தீவில் முழுக்க முழுக்க தொழுநோயாளிகளே இருக்கிறார்கள். அவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் அருவருப்பாக இருந்தார்கள் என்கிறார். ஆனால் அவர்கள் மிகவும் கருணை உள்ளம் படைத்தவர்கள். அவர்கள் பாப்பிக்கு எல்லா விதமான உதவியும் செய்திருக்கிறார்கள். அவர் அங்கிருந்து தப்பி போவதற்காக படகையும் பணமும் சாப்பிடும் பொருட்களையும் மதுவையும் எல்லாம் அவருக்கு தந்து அவரை அங்கிருந்து வழி அனுப்பி வைக்கிறார்கள். இன்னொரு தீவிற்கு செல்லும்போது அங்கு செவ்விந்தியர்கள் இருக்கிறார்கள். அந்த செவ்விந்தியர்கள் மிகவும் அபாயகரமானவர்கள். ஆனால் இவருடைய அதிர்ஷ்டம் இவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அங்கு இருக்கும் ஒரு பெண் இவளை காதலிக்கிறாள். அவளை இவருக்கு உவந்து தருகிறாள். அது மட்டுமல்லாமல் இவர் தப்பித்து போகும் மனநிலையிலேயே இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு ஒருவேளை தன்னை பிடிக்கவில்லையோ என்று நினைத்து தன் தங்கையையும் அவருக்கு காதலியாக்குகிறாள் அந்த சொரைமா என்ற பெண். அந்த செவ்விந்தியர்கள் நவீன நாகரீகமற்றவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்கள் உடை அணிவதில்லை, கீழே மட்டும் ஒரு சின்ன துணியை கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் என்கிறார் பாப்பி. அந்த இரு பெண்களுடன் அவருடைய காதல், அந்த சல்லாபம், அது அவருக்கு கொடுத்த ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி, அந்த பெண்களின் ஒரு இணையற்ற காதல். பிறகு அவர்களுடன் கடலுக்கு சென்று முத்து குளிப்பது, அந்த பெண்கள் கடல் மட்டத்திற்கு சென்று அங்கு முத்து சிப்பிகளை எடுத்து வந்து அதிலிருந்து முத்துகளை பிரிப்பது என்று ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறது. ஆனாலும் அவருக்கு தன் தாய்நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தால் அவர்களுடன் விடை பெற்று கொண்டு அவர் அங்கிருந்து வெளியேறி விடுகிறார். ஆனால் அது ஒரு தப்பான முடிவு என்று பிறகு அவர் நினைத்து கவலைப்படுகிறார். ஏனென்றால் அங்கிருந்து சென்ற பிறகு அவர் மறுபடியும் காவலாளிகளிடம் மாட்டிக்கொண்டு மறுபடியும் தீவாந்திர தனிச்சிறைக்கு செல்கிறார். இன்னொரு ஒரு பயங்கரமான சம்பவத்தை பாப்பி இதில் சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு இரு கைதிகள் தனக்கு தீங்கு விளைவித்த இன்னொரு ஒரு கைதியை, அதாவது அவன் வார்டன் என்ற ஒரு அந்தஸ்தில் இருக்கும் ஒரு கைதி, அவன் இவர்கள் தப்பிக்கும் அந்த திட்டத்தை காவலாளிகளிடம் சொல்லிவிடுகிறான். அதனால் இந்த இருவருக்கு அவர்கள் தண்டனை கொடுக்கிறார்கள், மிக மோசமான சில தண்டனைகள் கொடுக்கிறார்கள். அதன் பிறகு இதற்கெல்லாம் காரணமான அந்த வார்டனை இவர்கள் கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். திட்டமிட்டு ஒரு தடவை அவனை அடித்து அவன் மயங்கிய நிலையில் எடுத்துக்கொண்டு போய் சென்று காட்டினுள் அந்த எறும்பு புற்று இருக்கும் அல்லவா, அதெல்லாம் எறும்பு, சாதாரண எறும்பு அல்ல, மாமிச உண்ணிகள். ஒரு உடல் கிடைத்தால் அதை சில மணி நேரங்களிலேயே தின்று கரைத்துவிடும் அல்லது எடுத்துக்கொண்டு போய் அதனுடைய புற்றில் வைத்துவிடும், சிறு சிறு பாகங்களாக வெட்டி. அதுதான் மாமிச திண்ணி எறும்புகள். அந்த மாதிரியான எறும்பின் அருகில் எடுத்துக்கொண்டு போய் அந்த உடலை, அந்த மனிதனை வைத்து கை கால்களை கட்டி மரத்தில் கட்டி விடுகிறார்கள். அந்த எறும்புகள் அவனை அந்த அளவுக்கு அணுகவில்லை. உடனே என்ன செய்கிறார்கள், அங்கிருந்த எறும்புகளை எல்லாம் ஒரு மரக்கட்டையில் எடுத்து அதையெல்லாம் அந்த மனிதன் மீது தெளிக்கிறார்கள். இப்படி அவன் மேல் ஆயிரக்கணக்கான எறும்புகளை தெளித்துவிட்டு அது அவன் பாகங்களை, உடல்களை தின்ன ஆரம்பித்தவுடன் அங்கிருந்து சிறைக்கு சென்று விடுகிறார்கள், அவர்களுடைய அறைக்கு. இப்படி தினமும் வந்து அந்த உடல் என்ன ஆகியிருக்கிறது என்று பார்த்து கொண்டே சென்றிருக்கிறார்கள். அவன் ஒரு கிட்டத்தட்ட 48 மணி நேரத்திற்கு உயிரோடு இருந்திருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டிருந்திருக்கிறான். அதன் பின் அவனுடைய உடல் கரைய ஆரம்பிக்கிறது. பிறகு ஒரு வாரத்திற்கு பிறகு வெறும் எலும்புகள் தான் இருந்திருக்கிறது அவன் உடல். இப்படி ஒரு கொடூரமான ஒரு சாவை அவனுக்கு அளித்திருக்கிறார்கள் அந்த இரு கைதிகள்.
இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் இந்த நாவல் என்னன்னா, தகவல் பரிமாற்றம். கைதிகள் தங்களுக்கிடையே தன் நண்பர்கள் இருக்கும் மற்ற அறைக்கும் இவர்களுக்கும் இடையே ஒரு தகவல் பரிமாற்றத்தை செய்தார்கள். அது எப்படி என்றால், சுவற்றில் ஏதாவது இவர்களுடைய டம்ளர் அல்லது ஏதாவது ஒரு பொருள் கொண்டு தட்ட வேண்டும். அதாவது ஏ என்றால் 1, பி என்றால் 2, சி என்றால் 3 என்று இப்படி ஒவ்வொரு எழுத்தாக தட்டிவிட்டு இடையிடையே கொஞ்சம் அதற்கான இடைவெளி கொடுத்து அடுத்த எழுத்தை தட்டி புரிய வைக்க வேண்டும். இப்படி தன்னுடைய ஒரு வார்த்தையையோ அல்லது வாக்கியத்தையோ புரிய வைத்துவிட்டால் அங்கிருந்து பதில் வரும். இப்படி இவர்கள் தகவல்களை பரிமாறிக்கொண்டார்கள், பேசிக்கொண்டார்கள். பல மணி நேரங்கள் இப்படி செய்தால்தான் சில வாக்கியங்களை இவர்களால் புரிய வைக்க முடியும். இந்த நாவல் 2 முறை படமாக வந்திருக்கிறது. முதல் முறை 1973இல் இந்த படம் வெளிவந்தது. இந்த படம் வெளிவருவதற்கு சில மாதங்களுக்கு முன் இந்த நாவலின் நாயகன் பேப்பிலான் என்ற ஹென்றி ஷாரியர் மரணமடைந்தார். பிறகு பல வருடங்களுக்கு பிறகு 2017இல் இன்னொரு முறை இதே படத்தை தயாரித்திருந்தார்கள். 2017இல் வெளியான அந்த பேப்பிலான் என்ற படத்தை நான் அமேசான் பிரைம் லயன்ஸ் கேட் ப்ளே என்ற ஒரு முறையில், அந்த லயன்ஸ் கேட் ப்ளே என்பது நாம் அமேசான் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷனை காட்டிலும் அதற்கும் மேல் வருடத்திற்கு 700 ரூபாய் செலுத்தி அதை பார்க்க வேண்டும். அதில் நல்ல படங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படி அதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த பேப்பிலான் படத்தை பார்த்தே ஆக வேண்டும் என்று நான் பார்த்தேன். ஆனால் பெருத்த ஏமாற்றம். இந்த நாவலில் உள்ள தகவல்களில், செய்திகளில் 100இல் ஒரு 20% மட்டுமே இந்த படத்தில் இருந்தது. அதனால் நீங்கள் படத்தை பார்க்க வேண்டிய அவசியமில்லை. நாவலை கட்டாயம் படியுங்கள். நாவல் தரும் சுகத்தை எந்த படங்களும் தர முடியாது. இதற்கு பெரிய உதாரணம் சமீபத்தில் வெளியாகி ஓடிய பொன்னியின் செல்வன். கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலை படித்தவர்கள் நிச்சயம் இந்த படங்களில் மயங்கி இருக்க மாட்டார்கள். ராக்கி ரங்கராஜன் அவர்கள் இயற்றிய இந்த பட்டாம்பூச்சி நாவலை படியுங்கள். நிச்சயம் உங்களை அது கவரும் என்று நான் நம்புகிறேன். இதுவரை இந்த வீடியோவை, இந்த விமர்சனத்தை பார்த்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகுமார். நன்றி, வணக்கம்.